சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கடைகளில் விற்பனையாகாத பொங்கல் மளிகை தொகுப்பில் உள்ள பொருட்களை தனித்தனியே கார்டுதாரர்களிடம் விற்குமாறு, அதற்குரிய பணத்தை முன்கூட்டியே செலுத்துமாறும் கூட்டுறவு சங்க அதிகாரிகள் தெரிவித்திருப்பது ஊழியர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டுறவு சங்கங்கள் நடத்தும் ரேஷன் கடைகளில் ரூ. 119 இனிப்பு பொங்கல், ரூ. 499 சிறப்பு பொங்கல், ரூ. 99 பெரும் பொங்கல் என 3 மளிகை தொகுப்புகள் விற்கப்பட்டன. இனிப்பு பொங்கல் தொகுப்பில் 7 பொருட்களும், சிறப்பு பொங்கல் தொகுப்பில் 19, பெரும் பொங்கல் தொகுப்பில் 34 பொருட்கள் இடம் பெற்றிருந்தன. இவற்றின் விற்பனை ரேஷன் கடைகளில் டிசம்பர் 18 துவங்கியது. கடைக்கு தலா 50 முதல் 100 என அனுப்பப்பட்டன. பல கடைகளில் மளிகை தொகுப்புகள் முழுவதுமாக விற்கப்படவில்லை. மளிகை தொகுப்பு அனுப்பியதில் பல கடைகளில் 5 முதல் 10 தொகுப்புகள் விற்கப்படவில்லை. அந்த தொகுப்பில் உள்ள பொருட்களை தனித்தனியே ரேஷன் கார்டுதாரர்களிடம் விற்குமாறும், அதற்கு உரிய பணத்தை சங்கத்தில் செலுத்துமாறும் கூட்டுறவு பண்டகசாலை அதிகாரிகள் அறிவுறுத்தி உள்ளன. முழு லிங்க் கீழே கிளிக் பண்ணி பாருங்க.